அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ர் தொழுகையை முடித்துவிட்டு இல்லத்திற்கு நுழைகிறார்கள். பார்த்தால் அங்கே தங்களுடைய மனைவி ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா முஸல்லாவில் உட்காந்து ஓதிட்டு இருக்கிறாங்க. சரி, ஓதுறாங்க, டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்ட்டு கடந்து போயிடுறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வீட்டுக்கு வெளியே போய் வேலைகள் எல்லாம் முடித்து விட்டு ஒரு ஜவால் நேரம் இருக்கும், அதாவது ஒரு 12-12:15 வைங்க, அந்த நேரத்துக்கு திரும்ப வீட்டுக்குள்ளே நுழையிறாங்க. நுழைந்து பார்த்தால் அமர்ந்த இடத்தில் அதே இடத்தில் ஜுவேரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உட்காந்து ஓதிக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன ஜுவேரியா, ஃபஜரில் உட்காந்த மாதிரி இருக்குது, இன்னும் இங்கே தான் இருக்கிறீங்களா? ஆமாம் யா ரசூலல்லாஹ், உட்காந்து ஓதிக்கிட்டே இருக்கிறேன். சரி, நீங்கள் நீண்ட நேரம் இவ்வளவு நேரம் ஓதிய இந்த நன்மையை சுருக்கமான ஒரு தஸ்பீகில், அந்த தஸ்பீகை 3 முறை நீங்கள் ஓதினால் நீண்ட நேரம் இபாதத்து செய்த தஸ்பீக் செய்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும், சொல்லி தரட்டுமா அப்படின்னு கேட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தராங்க. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. இதை 3 முறை நீங்கள் ஓதுங்கள். அல்லாஹ்வை போற்றி நான் பரிசுத்தப்படுத்தி புகழ்கிறேன். அதத ஹல்கிஹி, அவனுடைய படைப்பினங்களின் எண்ணிக்கை அளவு நான் போற்றுகிறேன். வரிதா நஃப்ஸிஹி, அவன் பொருந்தி கொள்ளும் அளவு அவனை போற்றுகிறேன், அவனை துதிக்கிறேன். வஸினத அரிஷிஹி, அவனுடைய அரிஷின் எடையளவும். வமிதாத கலிமாத்திஹி, அவனுடைய சொற்களின் எண்ணிக்கை அளவும் அவனை போற்றி அவனை பரிசுத்தப்படுத்தி புகழ்கிறேன் என்கிற இந்த தஸ்பீகை 3 முறை நீங்கள் ஓதுங்கள். இவ்வளவு நேரம் நீங்கள் இபாதத் செஞ்சீங்கல்ல, தஸ்பீக் ஓதுனீங்கல்ல, இந்த நன்மை உங்களுக்கு சுருக்கமாக இந்த தஸ்பீகில் எல்லா நன்மையும் உங்களுக்கு கிடைச்சிடும். நீண்ட நேரம் இபாதத்து செய்த நன்மை நாம் பெற வேண்டும் என்றால் இந்த தஸ்பீகை நம்முடைய வாழ்க்கையில் அதிகம் நாம் ஓத வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.